திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்மனை ஆற்றில் இருக்கக்கூடிய திருக்கோயிலூர் அரகண்டநல்லூரில் இருக்கக்கூடிய தரை பாலம் என்பது முழுவதும் சேதாரமாகி போக்குவரத்துக்கு லாயக்கற்ற நிலையில் உள்ளது. இப்பாலம் சுமார் 15 லட்சம் மக்களை தங்களுடைய அன்றாட வாழ்வியல் தேவைகளான கல்வி, மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படையான தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய பாதையாக இருந்து வருகிறது. தற்போது முற்றாக சேதமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலத்தில் மிகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விபத்துகளும் தொடர்ச்சியாக ஏற்படுகிறது. கடந்த ஆட்சி காலத்திலே கூட இப்பாலம் கட்டுவதற்கு ஒரு நிதி ஒதுக்கப்பட்டு மண் பரிசோதனையும் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இப்பாலம் இல்லாததால் பொதுமக்கள் மிக பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இச்சூழலில் இப்பொழுது கூட அரசு நெடுஞ்சாலைத்துறை இப்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கை என்ற முறையில் சில பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இச்சூழலில் கடந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் ஒரு வதந்தி என்பது பொதுமக்களிடத்திலே பரப்பப்பட்டு வருகிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காலமாக இந்த தரைப்பாலம் என்பது கட்டப்படாமல் கிடப்பில் போடப்படுகின்ற இந்த மாதிரியான செய்தி என்பது பரப்பப்பட்டு வருகிறது. பயன்படக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மேம்பாலத்தை உடனடியாக கட்டித்தர வேண்டியது அவசியம் தேவை. அந்த முறையிலே தற்போது இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழக முதலமைச்சர் அவர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் இந்த தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வனத்துறை அமைச்சர் அவர்களும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த பகுதி மக்கள் மீது கருணை வைத்து இந்த தரைப்பாலத்தை மேம்பாலமாக அமைத்து தர வேண்டும் என்று 3 ஆண்டுக்கு முன்னாடி இதோடைய ப்ராசஸ் இருக்கு பேசி சொன்னதுக்கப்புறம் இது ரெடி ஆகிட்டு இருக்கு. இது சீக்கிரமாக இது மேம்பாலம் அமைச்சிக்கிறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான முயற்சிகள் எடுத்த மாதிரி யாருமே தெரியல. மற்ற மாவட்டத்தில் பார்க்கும்போது இந்த திருக்கோயிலூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலைத்துறை சம்மந்தப்பட்ட எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. ஏன்னா போக்குவரத்து முக்கியமானது, இங்கே விவசாயிகள் நிறையா இருக்காங்க. அதனால் இந்த மேம்பாலம் பார்த்திங்கன்னா அடிக்கடி சீர் செய்து ஒரு பேருக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை உடனடியாக புதிய பாலமாக அமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொதுமக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் தமிழக அரசை வலியுறுத்திட்டு இருக்கோம். அதனால் இந்த பாலத்தை உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை சீரமைப்பை பெரிய பாலமாக அமைச்சு தரணும்னு சொல்லிட்டு இந்த தொகுதியின் மக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.